ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 10th தமிழுக்கான ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சுருங்க. அடித்து உறுதியாக சொல்கிறேன், இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் இன்னும் பல மாவட்டத்தில் நடக்காமல் இருக்குது. ஸோ அந்த தேர்வில் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கிறது நல்லா படித்து வச்சுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட ரிவிஷன் பேப்பர் உட்பட தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர்ஸ் செக் பண்ணிங்க. ஒருவேளை நம்ம மாணவர்களுக்கு இதுக்கு நான் ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் போடுங்க, உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து சேரும். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்பா. ஸோ அனைத்து வினாக்கள் விடைகள் ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் எது, தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளன் பெயரையும் முறையே. ஓகேங்களா? செகண்ட் ஒன் பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்கப்பா. கொண்டல், கோடை, வாடை, தென்றல், இந்த பக்கம் மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. ஸோ பார்த்து வச்சுங்க. தேர்ட் ஒன் பின்வருவற்றில் முறையான தொடர் எது. ஓகேங்களா? ஸோ எது வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்து வச்சுங்க. ஃபோர்த் ஒன் கீழ்காண்பனவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் உவப்பின் காரணமாக அக்ரிணியை உயர்திணையாக கொள்வது டேஷ். சிக்ஸ்த் ஒன் நச்சுப்படாதவன் செல்வம், இத்தொடரில் நச்சுப்படாதவன் சொல்லின் பொருள் என்ன. ஓகேங்களா? செவன்த் ஒன் முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி டேஷ் மாவட்டத்தில் பிறந்தார். எயித் ஒன் மகிழ்ந்து வருமா என்பது டேஷ். ஓகேங்களா? நைன்த் ஒன் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரித்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது டேஷ் எனப்படும். டென்த் ஒன் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரிழைய பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன. ஓகேங்களா? 11th ஒன் இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஷ். 12th ஒன் பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கப்பா. ஸோ பாடலை கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா இப்பாடலின் ஆசிரியர் யார். 13th ஒன் பண்பு தொகையை தேர்ந்தெடுக்க. 14th ஒன் தும்பி என்னும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுக்க. 15th ஒன் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர்லாம் பார்த்து வச்சிங்க. ஒரு வேளை நம்ம பசங்களுக்கு இதுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் போடுங்க, இந்த ஆன்சர்ஸ் மொத்தம் வந்து சேரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பகுதி 2பா. ஸோ பிரிவு ஆ பொறுத்து பார்த்தீங்கன்னா 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 21வது மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. சரி, கம்பல்சரி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. 16th ஒன் வந்து கொள்வார் கொள்க குறைப்போர் குறைக்க. ஓகேங்களா? இதில் வந்து உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. 17th ஒன் விடைக்கேற்ற வினா அமைக்கப்பா. அதாவது வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். நெக்ஸ்ட் வந்து முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரரமா பாண்டியன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கொஷின்ஸ் நீங்கள் இது ரைட் பண்ணப்பா. 18th ஒன் மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. 19th ஒன் இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியதை எழுதுக. 20 செங்கிரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூடப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது. 21 விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பிரிவு ஆப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் 22 வந்து பார்த்தீங்கன்னா பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. மோஸ்ட் ரிப்பீட்டட் ஒன், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் அப்படியே வர வாய்ப்பு, நல்லா படித்து வச்சுங்க பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழம், ஆடு. ஓகேங்களா? 24 வந்து எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக. எறும்புந்தன் கையால் என்சான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ம் 2ம் சொல்லு குருதி. இது பார்த்து வச்சிங்கப்பா. நெக்ஸ்ட் 25 வந்து படிப்பும் பயன்படுத்தும். ஓகேங்களா? ஹாஸ்பிட்டாலிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்து வச்சிங்க. 26வது 26 வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ந்த பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. 27 சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. ஓகேங்களா? 4 எழுத்தில் கண் சிமட்டும் கடை 2ல் நீந்தி செல்லும். ஸோ அது என்ன பாருங்கள். நெக்ஸ்ட்டு பழமைக்கு எதிரானது எழுதுகோளில் பயன்படும். ஓகேங்களா? 28பா இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. வழி, வாளி, தொடு, தோடு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் பகுதி 3. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வினாக்கள் மட்டும் விடையளிக்குவேன். ஸோ இதில் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 29 29 பார்த்தீங்கன்னா
தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. 30 வந்து பார்த்திங்கன்னா பலைத்துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. 31 உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்ப. ஸோ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஷின் தான் கேட்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் எத்தனை நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு தமிழ் நூல்கள் எந்த மொழியில் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதேபோல் மொழிபெயர்ப்பின் பயன் என்ன, ஓகேங்களா. ஸோ இது அப்புறம் பிரிவு 2 பொறுத்த எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. ஸோ இது 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 32 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. நெக்ஸ்ட் 33 மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. 34 வந்து பார்த்திங்கன்னா தென்னன் என தொடங்கி வாழ்த்ததுமே என முடியும் அன்னை மொழி பாடலை எழுதுக. நெக்ஸ்ட்டு புண்ணிய என தொடங்கும் திருவிளையாடற் புராண பாடலை எழுதுக, ஓகேங்களா. ஸோ இது மனப்பட பாட கொடுத்துருங்க, படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பிரிவு 3 ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். ஸோ இதில் 35 வந்து எடுத்துக்காட்டு உவமை அணியை சான்றுடன் விளக்குக. 36 ஏதேனும் 2 வலுமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 37 முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறட்பாவிற்கு அழகிடுதல் தருக. ஸோ அழகிட்டு வாய்ப்பாடு கம்பல்சரி நம்ம பசங்க யாரும் தெரியாமல் இருக்கு, இப்போயே படித்து வச்சுருங்கப்பா. பப்ளிக் எக்ஸாமில் 100% வந்துடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு படித்து வச்சுருங்க, எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருங்க. நேர் தேமா அந்த பார்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும். ஸோ இதில் 38 வந்து பார்த்திங்கன்னா தேனினும். ஸோ இது பார்த்து வச்சுங்கப்பா. இது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. 39 வந்து உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் எழுதுக. அல்லது மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக, ஓகேங்களா. ஸோ அது ஒரு 40 வந்து பார்த்திங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன தோணுதோ ஸோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பக்கம் எழுதுங்க பசங்களா. ஸோ இதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 பாயிண்ட் இருந்தாலே போதும், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு 41 வந்து பார்த்திங்கன்னா பிரபாரகன் என்பவரின் மகள் மதிவதனி தகவல் உள்ளிட்டுள்ளர் பணி வாய்ப்பு வேண்டி நாகர்கோவில் பகுதியில் உள்ள துணியகம் ஒன்றில் விண்ணப்பிக்க விரும்புகிறார். தேர்வர் தன்னை மதிவனிதனையாக கருதி தன் விவர படிவத்தை நிரப்பக, ஓகேங்களா. நெக்ஸ்ட் 42 பள்ளியிலும் வீட்டிலும் நீ நடந்து கொள்ளும் விதம் குறித்து பட்டியலிடுக. அப்படி இல்லைன்னா மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்து வச்சுங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது கீழே வந்து பார்த்திங்கன்னா செவி மாற்று, ஸோ காது கேளாத மாணவர்களான வினா இது. ஸோ இது நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுப்பா. ஸோ 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறது 100% அப்படியே ஃபஸ்ட்டு போனாலும் மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டுப்பாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கிறது வர வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சு போங்க. 8 மார்க்ஸில். ஸோ 43 வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிறத்துறை கருத்துக்கள், தமிழுக்கு சுயலுமை மேற்கண்ட குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை எழுதுக. 44 வந்து அன்னமய என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. அல்லது புயலிலே ஒரு தோணி 100% வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்களும் ஸோ இந்த படித்து வச்சுருங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு 45 பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கு மதிப்புரை எழுதுக. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னுரை உளவே தமிழர் பண்பாட்டின் மகுடம், உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், சுழன்றும் ஏற்பினது உலகம், முடிவுரை ஆகிய உட்தலைப்புகளை கொண்டு உழவு தொழில் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக, ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சில இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக பல மாவட்டத்தில் நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். இதே மாதிரி மற்ற அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஷின் பேப்பர்ஸ் சொல்லிட்டு உங்களோட 2nd டிவிஷன் 3rd டிவிஷன் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சி நம்ம சேனலில் போடுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம மாணவர்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் போய் ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சேரும், சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.